அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லாரும் இருக்கீங்க. நான் போயிட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்த்தோன்னா, இது ஒரு நல்ல சூப்பரான விஷயம் தான். இது இப்போ நிறைய இடத்துல வண்டி வெளியில் இருக்கும்போது பெட்ரோல் நிறைய பேர் திருடுறாங்க. டியூப்பை கொடுனாவே பெட்ரோல் ஃபுல்லாக வந்துடும். நிறைய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வீட்டாண்ட எடுத்துடுறாங்க அப்படின்னு தான். அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஸ்கூட்டர் டைப்பில் இருக்க பெட்ரோல் டைப் போட்டால் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் பெட்ரோலே வரும். அந்த மாதிரி டைப் தான் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நிறைய பேர் தெரியாது. இப்போ நான் ஒரு ஸ்பெண்டர் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பெட்ரோல் வண்டி கண்டிப்பாக எடுக்கவும் முடியாது, திருடவும் முடியாது. வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் பெட்ரோலே வெளில வரும். சிம்பிளாக போனால் அந்த எஃப்ஐ மாடல் மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் பெட்ரோலே வெளில அடிக்கும். அந்த வீடியோ தான் இந்த வாட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வேலை மொத்தம் ஒரு 300 ரூபாய் 250 முடிஞ்சிடும் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு சேஃபாக இருக்கும் இந்த டேப் உங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பெட்ரோல் டேப் வந்து நம்ம வேறு மாரி பண்ண போகிறோம். இப்போ நிறைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டாக நிற்கும் போது பெட்ரோல் திருடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுமாரி இந்தமாதிரி டேப் போட்டாவே கண்டிப்பாக இது டியூப்பை கட் பண்ணாவே கண்டிப்பாக பெட்ரோல் எடுத்துடலாம். அதனால் நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கலாம் வெளியில் கூட. அது எப்படி நம்ம ஸ்கூட்டர் பெட்ரோல் டேப்பை போட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் பெட்ரோலே வரும். அந்தமாதிரி டைப் தான் போட போகிறோம். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதுமாதிரி டேப் வச்சுருக்க வண்டிக்கு எல்லாத்துக்குமே அந்தமாதிரி டேப்பை போட்டிங்கனாவே பெட்ரோல் திருட்டை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன சின்ன வேலை தான் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டேப்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணுற வேண்டி தான். டியூப்பு, இந்த ஏர் செக்ஷன் வால்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப்பும் பிடிக்க வேண்டி தான். இதே மாதிரி அந்த சைடு இருக்குது, அதையும் பிடிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேனிஃபோல்ட்லேருந்து டியூப்பை கட்டிட்டோம். இந்த ஏஎஸ்பி இருக்குல்ல, இந்த ஏஎஸ்பி லைனையும் பிடிக்க வேண்டி தான். ஓகே, இப்போ இந்த டியூப்பை நம்ம எப்படி கட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. 3 பீஸாக இந்த டியூப்பை கட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போது இதுமாதிரி டியூப்பு வாங்கிக்க 3 பீஸாக இருக்கணும். டியூப்பு ஒரு 2 சின்ன டியூப்பு, ஒரு கொஞ்சம் ஏர் இருக்குது, பெரிய டியூப் ஒன்று. இந்த பின்னு பார்த்திங்கன்னா 3 பின். இது 3 பின்னாக ஏர் இருக்குது. இது வந்து நம்ம மீன் தொட்டி கடலாக இருக்குது பார்த்தீங்களா, மீன் வைக்கிறாங்களே, அவங்ககிட்ட போனாவே இந்த பின்னு வாங்கிக்கலாம். இது ஒன்று ஒரு 10 ரூபா இருக்கும். இது வாங்கிக்கோங்க. இந்த டேப் வந்து நம்ம ஸ்கூட்டரில் எல்லா ஸ்கூட்டர்லேருந்து பெட்ரோல் டேப் வைக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் கல்ல நீங்கள் போய் கேட்டாவே சொல்லுவாங்க, ஸ்கூட்டர் பெட்ரோல் டேப் கேட்டாவே இதான் கொடுப்பாங்க. இதை தான் நம்ம வண்டியில் மாட்ட போகிறோம். நம்ம இதை மாட்ட பிறகு என்னென்ன வேலை செய்யுதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பெட்ரோல் வந்து எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதை வண்டியில் மாட்டி காமிக்கிறேன். வண்டியில் மாட்டிட்டு உங்களுக்கு கரெக்டாக லைன் எப்படி கொடுக்கணும்னு காமிக்கிறேன். இப்போ ஓல்டு டேப்பை நம்ம கட்டுறோம். இந்த ஓல்டு டேப்பு ஃபில்டர் வந்து நம்ம உள்ளே வச்சுருந்தோம், வெளில எடுக்காதீங்க. ஓகே, இந்த ஃபில்டர் பார்த்தீங்களா, இந்த ஃபில்டர் உள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த பெட்ரோல் டேப்பை ஸ்கூட்டர் டைப்பை நம்ம போட போகிறோம். வண்டியில் பெட்ரோல் அதிகமாக இருந்தால் வண்டியை சாய்ச்சிட்டு படுக்க வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இதை போட்டு நம்ம டைட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஓகே, இதில் பார்த்தீங்களா ஸ்கூட்டருக்கு வந்து 2 இது வரும், பெட்ரோல் டியூப். ஓகேங்களா, நம்ம இதில் ஒரு ஸ்பெண்டரில் போட்டிருக்கோம். இப்போ அப்புறம் டியூப் எனக்கு லைன் தரேன். ஓகே, 2 பாயிண்ட் வரும் இதில். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த பெட்ரோல் டேப்புக்கு வர இதுதான் மெயின். ஓகேங்களா, ஓகே, இப்போ இந்த மேனிஃபோல்டு வந்து பார்த்தீங்களா, இது நான் கரெக்ட் பண்ணேன். அங்கே ஒரு டியூப் கொடுங்க. மொத்தம் 3 டியூப் வச்சுருக்கான்ல, அங்கே ஒரு டியூப் போடணும். ஓகே, அதில் டியூப் சொல்லிட்டோம். இந்த முறையில் வந்து நம்ம அந்த 3 பின் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பின்னில் ஒரு சைடு, இந்த சைடு சொல்லணும். ஓகேவா, இன்னொரு சைடில் இருக்கிறதுல இன்னொரு டியூப்பை சொல்ல வேண்டியதான். இதை வந்து இந்த டேப்பில் வர கீழ் லைனில் கொடுக்கணும் இது. ஓகேவா, மேலே இருக்க டியூப் வந்து பெட்ரோல் ஆன் ஆஃப் இல்லை, இதில் கொடுக்க வேண்டியதான். இது மூலிமா தான் கார்பரேட்டருக்கு பெட்ரோல் போகும். ஓகேவா, இப்போ நான் இப்போ 2 பின்னு கொடுத்துருக்கோம். இது 3வது பின்னு கேப் இருக்குல்ல, இதில் ஒரு டியூப்பை சொல்லிவிட்டு அந்த சைடில் ஏஎஸ்பி இருக்குல்ல, அந்த லைனில் கொடுக்கணும். ஏர் செக்ஷன் வால்வு இருக்குல்ல, அந்த சைடில் கொடுக்கணும். இந்த சைடில் வர ஏஎஸ்பி வால்வு இருக்குல்ல, அந்த லைனில் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான் இது. 3 டியூப்பு
கட் பண்ணிட்டு இதுமாதிரி டிவி மாரி ஒன்று வாங்கிட்டு இந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ என்னென்ன திரும்பவும் காமிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா, மேனிஃபோல்டு ஒரே காற்று வந்து இது வழியாக போயிட்டு இதுக்கு மேலே ஒரு டோர் இருக்குல்ல, அந்த டோரை தான் ஓப்பன் பண்ணோன்னு தான் பெட்ரோலே வரும். ஆனால் இப்போ பிடுங்கன்னா பெட்ரோல் வரவே வராது. பார்த்தீங்கன்னா இப்போ யாருன்னா பெட்ரோல் திருடுறாங்க, இதுமாதிரி டியூப்பை பிடுங்கன்னா கண்டிப்பாக பெட்ரோல் வெளிலே வரவே வராது உங்களுக்கு. ஆனால் இதே வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப இது ஒரு எஃப்ஐ மாடல் எப்படி இருக்கும் அந்தமாரி தான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் தான் பெட்ரோலே வரும். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, இதுமாரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டி உங்களுக்கு இருக்குங்களா. இப்போ பாருங்கள், பெட்ரோல் வரல. வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே தான் பெட்ரோலே வரும். ஆஃப் டைமில் இருக்கும்போது நீங்கள் தைரியமாக போகலாம், ஒன்றுமே யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இப்படி எதனா பெட்ரோல் எடுத்தாலோ வேறு எந்த இது பண்ணாலும் கண்டிப்பாக உள்ளேருந்து பெட்ரோலே உங்களுக்கு வராது. அதுக்கு இது ஒரு ஐடியா தான். அதுக்கு பதிலாக நிறைய பேர் இந்த கீ டைப் மாற்றுறாங்க. கீ டைப் போட்டாவே கண்டிப்பாக ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் கீ போயிடுது. அதில் கூட ஈஸியாக பெட்ரோல் எடுத்துடுறாங்க. ஆனால் இந்தமாரி நம்ம ஸ்கூட்டர் மாடலில் டேப்பை மாற்றினீங்கன்னாவே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகுது, நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு. பெட்ரோல் எடுக்க முடியாதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் திருடுறவங்க எப்படின்னா திருடலாம். நம்ம வண்டிக்கு நம்ம ஒரு சேஃப்டியை இந்தமாரி டேப்பை போட்டாவே கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் பெட்ரோலே வரும். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணால் தான் பெட்ரோலே வரும். ஓகே, நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள், ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இதில் எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து திரும்ப சின்ன சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. முதல்ல 3 பீஸ் ஒயர் எடுத்துட்டிங்களா, ஒரு பீஸ் இந்த சைடு வரும், ஒரு பீஸு மேனிஃபோல்ட்லேருந்து ஒரு பீஸ் இங்கே, இன்னொரு பீஸ் வந்து இந்த டீ நடுவில் டீ போட்டிருக்கோம். இந்த ஜாயிண்ட் வந்து பெட்ரோல் டேப்பு கீழே வரும் ஸ்கூட்டர் டைப்பில். இன்னொரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா டியூப்பு, இது வந்து ஏஎஸ்பி வால்வில் கனெக்ஷன் ஆகும் அந்த சைடில். இது மெயினில் வர்றது. ஓகேங்களா, இதுதான் கார்பரேட்டர் வழியாக பெட்ரோல் உள்ள போகும். அதுக்கப்புறம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் பெட்ரோலே வரும். நாளைக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது உங்களுக்கு, பெட்ரோலும் திருட முடியாது உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வண்டியில் இந்தமாதிரி சேஃபாக போட்டுங்க. ஏன்னா இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ. இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். சிம்பிளான ஒர்க்கு, இப்போ நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வியூவர்ஸுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும் இது. ஓகேங்களா, இந்த டேப் வாங்கிக்கிங்க. டேப்புனா ஒரு 250 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும். 3 பீஸ் டியூப் வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். இந்த டீ வந்து பிளாஸ்டிக்கில் இந்த மீன்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, கலர் மீனில், அங்கே விட்ட ஒரு 10 ரூபா தான் இது. மிஞ்சி போனால் மொத்தமே உங்களுக்கு 300 ரூபா 350 ரூபா எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் நீங்கள். ஓகேவா, பாய். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்டுங்களாம் இதுமாரி வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் நம்மளுக்கும் தெரியும், இந்தமாரி மாடல்லாம் போடலாமா அப்படின்ட்டு. எல்லா வண்டிக்குமே இது பண்ணலாம். எஃப்ஐ மாடலில் போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அது அப்படி தான் இருக்கும். நம்ம ஓல்டு ஸ்பெண்டர் எந்த வண்டி வேணும், பெட்ரோல் டேப் இருக்கிற வண்டிக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்தமாதிரி டைப்பே போடலாம். கண்டிப்பாக போடணும். போட்டால் பெட்ரோல் உங்களுக்கு சேஃபாக இருக்கும், சேஃபாக பண்ணலாம். இல்லை நைட்டு வண்டியை வெளில விடும்போது யாருன்னா பெட்ரோல் எடுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விற்கிற விலையில் பெட்ரோல் 100 ரூபா தாண்டுது. அதனால் உங்கள் வண்டியை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும். இதேமாதிரி டேப் வாங்கி போடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஒரு பிரச்சனை இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்ப்போம். பை.